மகர ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு எப்படிப்பட்ட வருடமா அமைய போகுது சார்? மகர ராசிக்காரங்க போன வருஷம்தான் ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்பாடி சனி பகவான் வந்து நமக்கு 7.5 விட்டு போயிட்டாரு, நான் ரொம்ப பரவாயில்ல நல்லா வந்துருவோம்னு நினச்சாங்க. ஆனால் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போன பிறகு தான் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க படாத பாடுபடுறாங்க. மார்ச் மாதம் 2025 அவங்க பட்ட பிரச்சனைகள் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் இந்த வருடம் குருவோடைய அற்புதமான பார்வை மூலமாக மகர ராசிக்காரங்க தன்னுடைய மனம் சார்ந்த விஷயங்கள் உள்ள கவலைகள் எல்லாமே தூக்கி எறிஞ்சிடலாம். மனசுக்குள்ளே அவ்வளோ அழுத்தங்கள் அவ்வளோ போராட்டங்களை வச்சுக்கிட்டு வெளியே வேறு வழி இல்லாமல் எல்லாருக்கும் உதவி செய்யுங்கிற ஒரு பண்போடு செயல்படுறாங்க. இவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்காக வாழ்ந்த காலம் அப்படின்னா ஒரு மாதத்தில் 30 நாள் வருது, ஒரு வருடத்துக்கு 365 நாள் வருதுன்னு சொல்கிறோம். ஸோ இதில் இவங்களுக்காக வாழ்ந்த நாட்கள் கேட்டிங்கன்னா ஒரு 2 மடங்கு கூட இருக்காது. அதாவது என்ன சொல்லணும், 2% கூட இருக்காது. அந்தளவு கூட இவங்களுக்காக வாழ மாட்டாங்க. மற்றவங்க தன்னுடன் இருப்பவர்கள், உறவுகள், நட்பு, காதல், அன்பு, மனைவி, கணவன் என்று சிறு வயதிலிருந்தே மற்றவர்களுக்காக வாழ கற்றுக்கிட்டாங்க. ஒன்று பேரண்ட்ஸ்காண்டி வாழ்ந்தேன், அடுத்த சகோதரனுக்காக வாழ்ந்தேன், சகோதரிக்காக வாழ்ந்தேன், இப்படின்னு தனக்காக வாழ்க்கையை தேடிக்கொண்டு தான் இருக்காங்க. அந்த வாழ்க்கை துணை, வாழ்க்கையின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் இந்த 2026 அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். அதே போல் இவங்களுடைய முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும். இந்த வருடம் அவங்க எந்த விஷயத்துக்காக என்ன செயல்பாடுக்காக எடுக்கிறாங்களோ அந்த வேலைகள், அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு. இன்னொரு விஷயம், கடந்த காலம் எல்லாமே இவங்களுடைய அனுபவ பாடமாக இருக்கும். இந்த வருடம் எல்லாமே அறுவடை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கான தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்னவா இருக்கும்? நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கற்பனசாமி வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. இவங்க கற்பனசாமியை முழுமையாக பின்பற்றி வழிபாடு செஞ்சுட்டே வந்தாங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வரும். நல்லா இப்போ வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா கருப்பசாமி கோயிலில் போய் தண்ணி எறிவோம். பார்த்துக்கிங்களா, ஒவ்வொரு ஊர்லேயும் கருப்பசாமி கோயிலில் தண்ணி எறிவோம். ஏன்னா அந்த தண்ணிங்கிறது சந்திரன், அதை பட்டுன்னு மூஞ்சில் அடித்தோடனே மனசில் உள்ள கவலை பட்டுன்னு வெளியே போகுது. அதே மாதிரி தான் இவங்க எப்போல்லாம் கவலைகள், மேபி கவலைகள் வராமல் இருக்கிறதுக்கும் நம்மளோட கருப்பசாமியை போய் பார்க்கலாம். கவலைகள் எப்போ இருக்கோ அப்பயுமே இவங்க போய் டைரெக்டாக போய் யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. எப்படி நம்ம வந்து நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள் இந்த வருடம் மனசில் உள்ள விஷயங்களை வெளிப்படையாக சொல்லாதீங்கன்னு சொன்னோமோ, அதே மாதிரி மகர ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே தன்னுடைய எதிர்கால சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ தன்னுடைய லட்சியத்தையோ வெளியே சொல்லாமல் வெற்றி பெற்ற பிறகு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இவங்க செஞ்சாங்கன்னா லைஃப் சூப்பராகும். கருப்பசாமி கோயிலில் போய் இவங்க வழிபாடு செய்வது இவங்க லைஃப்பில் ஒரு எதிர்பார்க்குற அத்தனை விதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கும்.